சரி, இது எந்த அளவுக்கு இங்கே முதலீட்டை கொண்டு வரும், இது வெற்றி பெறுமா, முதல்வருடைய இந்த பயணம் தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு பயன் தரும், எந்த அளவுக்கு முதலீடை ஈட்டு தரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஏன்னா பழைய கதை, முதல்ல ஒரு தடவை போயிட்டு அதில் என்ன வந்தது ஏது வந்தது அப்படிங்கிறது அதே இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதோட துணுக்கு செய்தியாக நம்ம ஒன்று சொல்கிறோம். முதல்வர் போடார் பாருங்க, ஜெர்மனிக்கும் லண்டனில் இப்போ பயணம் பண்ணிட்டுருக்கார். இங்கே கிட்டத்தட்ட முதல்வர் போகிறதுக்கு ஒரு 20-25 நாட்களுக்கு முன்னாடியே சபரீசன் போயிடுறார். சபரீசன் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்மளுடைய முதல்வருடைய மருமகன். அவர் அங்கே போயிடுறாரு. அவர் அங்கே பிஸ்னஸில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய, உயர் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் சந்தித்து அதை காய்களை நகர்த்தி கொண்டிருக்காருங்கிற செய்தி கிடைக்குது. இப்போ அவர் இந்த லண்டனில் போன இதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாராய ஆலையை விலை பேசி வாங்கி விட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஒயின் வைக்கிறதுக்கான திராட்சை தோட்டங்கள் அங்கே வாங்கப்பட்டது. இவர்கள் புதிய பிராண்டில், ஃபாரின் பிராண்டிலே சாராய ஆலைகளை அமைத்து அங்கிருந்து ஐரோப்பா முழுவதுக்கும் சப்ளை செய்வதற்கான ஒரு ஏற்பாடுகள் இந்த முறை நடக்கிறதாக இது சின்ன துணுக்கு செய்தி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் இன்னும் செய்திகள் நிறைய வரும், இது ஒவ்வொன்றையும் பார்ப்போம். ஆனால் தமிழகத்திற்கு இதனால் ஏதாவது நன்மை கிடைக்குமா என்பதை மட்டும்தான் நம்மளை போன்ற நம்ம ஒரு தமிழ் மேலே பற்றும் தமிழ் மேல் ஆர்வம் இல்லை, நாம் இதை பற்றி நினைக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இதை பற்றிய செய்திகள் வரும் பொழுது சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.